கட்சி தொடக்க நிலையில பெரியார் ஈவராவையும் தலைவர் பிரபாகரனையும் ஒரே இதில் பதாகையில் வச்சோம். அதுக்கும் பிறகு பெரியாருக்கு முக்கியத்துவம் தேவையில்லை அப்படின்னு உணர்ந்து நாங்க அந்த இடத்த வள்ளுவரை முன்னெடுத்துறோம். பிரபாகரனை வச்சோம், பெரியார வச்சோம், கொஞ்ச நேரம் படிச்சோம். அதுக்கப்புறம் பெரியார் சரியில்லைன்னு நாளை கழிச்சு இன்னும் கொஞ்சம் உறுதியா படிப்போம். பிரபாகரனே ஒரு மண்ணுன்னு சொல்லுவோம். திமுக இந்த மண்ணை ஆண்டு இத்தனை ஆண்டு கால பொலிட்டிக்கல் ஹெரிட்டேஜோட இருக்கக்கூடிய ஒரு கட்சியை பார்த்து கேள்வி கேட்கக்கூடிய நீங்கள் இதுவரைக்கும் ஒற்றை எம்எல்ஏ வாங்குவதற்கு ஒரு தகுதி இல்லாத ஒரு கட்சி இத்தனை நிலைப்பாட மாத்திருக்கீங்களா? எப்படி 2014 காங்கிரஸ் தனிச்சு பார்லிமெண்ட் பொறுத்தவரை போட்டி போட்டாங்க. அப்ப தமிழ்நாடு முழுக்க அவங்க போட்டி போட்டு வாங்கின வாக்கு விழுக்காடு 4.4. 39 இடங்கள்ல 38 இடத்துல டெபாசிட் போச்சு. தனிச்சிருந்தா காங்கிரஸ் தான் இன்னைக்கு தோல்வி ஒரு தலைவரோட மதிப்பீடா செயல்பாடு நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணுக்காக மக்களுக்காக 15 ஆண்டா கடத்த நிக்குது. கூட்டிட்டே போறீங்கல்ல, அது எம்எல்ஏ ஆவறதுக்கு ஆகாம இருக்கிறதுக்கு தோக்கறதுக்கே ஒரு கட்சி நடத்திட்டு இதுல வியாக்கியானம் வேற ஒரு பெரிய ஒட்டுண்ணியா ஒரு கட்சி இருக்கு. ஒட்டுண்ணியா கட்சி இருக்கு. தமிழ்நாட்டின் 3வது பெரிய கட்சி யாரு? நாங்க எங்க ரெப்ரசன்ட் பண்ணல. எதுக்கு திமுக வாக்கு? நாங்க 1.1 8 விழுக்காடு அளவுக்கு வளர்ந்துருக்கோம். நீங்க 63 இடங்களை வாங்கின நீங்க கடைசி 20 இடத்துல நிக்கிறீங்க. இந்தியாவில் 18 மாநிலங்கள் ஆட்சி ஆண்ட கட்சி காங்கிரஸ். நீங்க 3 மாநிலத்தில் ஆளுது. டெல்லியில இந்த பிப்ரவரி மாசம் நடைபெற்ற இடைத்தேர்தல் அந்த பொது தேர்தலில் பல இடங்கள் டெபாசிட் போச்சு. 98 விழுக்காடு டெபாசிட் போச்சு. கட்சி எங்க வளர்ச்சி போட்டிருக்குது? காங்கிரஸ் கட்சிக்கு என்ன வளர்ச்சி இருக்குது? பெரியார்னா ஒரு தனி விவாதம் வைங்க. இவர் வரட்டும், நான் ஒரு ஆளை வர்றேன், விவாதிப்போம். நாம இன்னைக்கும் சொல்றோம், பெரியார் நிலைப்பாடு ஒரு நாள் எடுத்தது இல்ல. நாம் தமிழர் கட்சி தொடக்க நிலையில பெரியார் ஈவராவையும் தலைவர் பிரபாகரனையும் ஒரே இதில் பதாகையில் வச்சோம். அதுக்கும் பிறகு பெரியாருக்கு முக்கியத்துவம் தேவையில்லை அப்படின்னு உணர்ந்து நாங்க அந்த இடத்த வள்ளுவரை முன்னெடுத்துறோம். அதுக்கும் பிறகு பெரியாரை மீளாய்வு பண்றப்ப பகுப்பாய்வு பண்றப்ப அது பிழையா இருக்குன்னு தெரியுது. பெரியார் உடன்பாடை கைவிட்டு பிராமண கடப்பாறை எடுத்தீங்களா? பிராமண கடப்பாறை நான் போய் சொல்றேன். இல்ல முடிச்சிடறேன். பெரியார் உடன்பாடை கைவிட்டுட்டு பெரியார் கை வச்சோம். பிராமண கடப்பாறை செய்கிறார்ல. இப்ப ராகுல் காந்தி யாரு? நேரு யாரு? இப்ப பார்ப்பன் அவங்க எல்லாம் பிராமண கடப்பாறை ஓமைதான். அதாவது 5 பிராமணருக்கு சீட்டு கொடுத்தீங்க. யாரும் கொடுப்போம். பெண்ண பிள்ளை இருக்குது 6 பேர், 5 இல்ல. போலியான திராவிடத்தை தமிழ் தேசிய கருத்தில உள்வாங்கி கொண்ட பிராமணர்களையும் சேர்த்து கொண்டு நாங்க வீழ்த்துவோம் சொல்றோம். இல்ல எந்த இயக்கம் பிராமண எதிர்ப்பை பேசுது? பிராமண எதிர்ப்பை திராவிட கழகம் பேசுது. இன்னைக்கு வரைக்கும் திராவிட கழகத்துல பிராமணர் சேர்க்க மாட்டாங்க. ஆனா திமுக சேர்த்துக்குவாங்க. திமுக கொள்கை வகுப்பணியில அண்ணா காலத்திலேயே விபி ராமன், வெங்கட பட்டாபிராமன் வர இருங்க, வெங்கட பட்டாபிராமன் செத்துக்கிட்டாங்க. இப்ப மைத்ரேயன் செத்துக்கிட்டாங்க. எஸ் வி சேகர் என்னன்னு தெரியல, பிராமண கடப்பார் இல்லையா? 67 காங்கிரஸ் வீழ்த்த அண்ணா சொன்னாரு, என் வீட்டுக்குள்ள பாம்பு வந்துட்டா நான் எந்த தடின்னு பார்க்க மாட்டேன், கிடைக்கிற தடியை கொண்டு அடிப்பண்ணார். யாரு? அண்ணா. அப்ப ராஜாஜின் தடி எடுத்தார். அந்த ராஜாஜி தான் பிராமண கடப்பாரு. அன்னைக்கு அண்ணா எடுத்தாரு, இன்னைக்கு எங்க அண்ணா எடுக்கிறார். அது எந்த தவறும் இல்லை. அந்த நிலைப்பாடு மிக சரியானது. பிரபாகரனை வச்சோம், பெரியார வச்சோம், கொஞ்ச நேரம் படிச்சோம். அதுக்கப்புறம் பெரியார் சரியில்லைன்னு நாளை கழிச்சு இன்னும் கொஞ்சம் உறுதியா படிப்போம். பிரபாகரனே ஒரு மண்ணுன்னு சொல்லுவோம். நாம் தமிழருக்கு என்று அடிப்படை கொள்கை என்று என்பது கிடையாது. தனி மனித வழிபாடு. சீமான் இன்றைக்கு தூங்கி எந்திரிச்சு நாளைக்கு என்ன சொல்றாரோ இவர்களெல்லாம் நீங்க குறை காணுங்க. நான் எதுக்கு சொல்றேன்னா, ஒவ்வொரு தனிநபர்களுடைய செயல்பாடுகளின் மீதும் அவங்க அங்கங்க எழுப்பிய சில வாதங்களின் மீதும் குறை வைத்து சில தலைவர்கள் நீங்க டிஸ்அசோசியேட் பண்ணி டிசோன் பண்ணணும்னா எந்த தலைவரும் மிஞ்ச மாட்டார். அப்படி பார்த்தா சின்ன கான்டெக்ட் மூலமா நீங்க அவுட் ஆஃப் கான்டெக்ட் எடுத்து பேசணும்னு சொன்னா, அப்ப உங்களுடைய கொள்கை கோட்பாடு நீங்க பிறர் மீது திரிக்கிறீங்க. அங்க இருந்தாங்களே அன்னைக்கு மாத்தி பேசினாங்களே, இங்க இருந்தாங்களே இங்க மாத்தி பேசினாங்களேன்னா, அவர்கள் எல்லாம் இந்த தேசத்தை ஆண்டு தமிழ்நாட்டில் திமுக இந்த மண்ணை ஆண்டு இத்தனை ஆண்டு கால பொலிட்டிக்கல் ஹெரிட்டேஜோட இருக்கக்கூடிய ஒரு கட்சியை பார்த்து கேள்வி கேட்கக்கூடிய நீங்கள் இதுவரைக்கும் ஒற்றை எம்எல்ஏ வாங்குவதற்கு ஒரு தகுதி இல்லாத ஒரு கட்சி இத்தனை நிலைப்பாட மாத்திருக்கீங்களா? எப்படி இவ்வளவு நிலைப்பாடு எப்படி மாத்திட்டு வந்தீங்க? அப்ப அடுத்த ஒரு பாயிண்ட் வர்றேன். ராமராஜ்யம் பத்தி சொன்னார். அதாவதுங்க காந்தியா ராமராஜ்யம் அமைக்கணும் தான் சொன்னார். தயவு செய்து நாம் தமிழர் கட்சிக்காரர்களுக்கும் நம்முடைய சகோதரர் கார்த்திக் அவர்களுக்கும் சொல்றேன், ராமராஜ்யத்துக்கு வித்தியாசம் இருக்கு. RSS சொல்லக்கூடிய ராமராஜ்யத்துக்கும் காந்தி சொன்ன ராமராஜ்யத்துக்கு வித்தியாசம் இருக்கு. காந்தி சொன்ன ராமராஜ்யத்தை தான் ராஜீவ் காந்தி சொன்னார். தயவு செஞ்சு இந்த மாதிரி அவுட் ஆஃப் கான்டெக்ட் இருந்து அன்னைக்கு அவர் சொன்னாரு இப்படி இவட்ட சொன்னாரு எப்படின்னா, எல்லாவற்றையும் ஆழ்ந்த ஆய்வுக்குட்படுத்தி பேசுங்க. அப்ப என்ன, நாங்க முதல்ல ஆய்வுக்குட்படுத்தாம எடுத்துட்டோம்.
அதற்கு பின்னால் ஆய்வுபடுத்துவோம்னா அதற்கு முந்தைய நிலைப்பாட்டில் நீங்கள் பேசி இந்த மக்களுக்கு சொல்லியிருப்பீங்களே, அப்ப அந்த கொள்கையுடைய நிலைப்பாடு என்ன? அதுவும் எவ்வளவு பெரிய கேப்ல, ரொம்ப குறுகிய கேப்ல இதை சொல்றீங்க. அப்ப இதுல முக்கியமா என்னன்னா, டெல்லியில காங்கிரஸ் இருந்துச்சு, ஆட்சி போச்சு, இதைத்தான் நாங்கள் சொல்றோம். இங்கேயும் இப்ப என்ன சொல்றோம்னா, பாரதிய ஜனதா கட்சி இந்த சீரியஸ்னஸ் புரியாதவர் சீமான். அவருக்கு அவரை பொறுத்தவரை தான் முன்னிலை நினைக்கணும், மும்முனை போட்டின்னு காட்டிக்கணும், 4 முனை போட்டின்னு காட்டிக்கணும். அவருக்கு ஆர்எஸ்எஸ் என்ன செய்யுது, பாரதிய ஜனதா கட்சி எப்படி தேசிய அளவில் ஜனநாயகத்துக்கு எதிரியாக நிற்கிறது நம்ம சொல்றோம். தேர்தல் ஆணையத்தை எப்படி முறைகேடா மாத்தினாங்க, அரவிந்த் கெஜ்ரிவால் தூக்கி போய் உள்ள வச்சாங்க, புகார் நாங்க கொடுத்தோம். 2.5 வருஷம் கழிச்சு அவரை அரசியல் காழ்ப்புணர்ச்சியோட கைது பண்ணாங்க தேர்தல் நேரத்தில். அதன் மூலமாக திரும்ப ஆட்சிக்கு வந்தாங்க. இப்படி ஒவ்வொரு இடத்திலும் ஓட்சோரி செய்து தேர்தல் ஆணையர்களை மாற்றி அநீதமான முறையில் வருகிறார்கள். ஜனநாயகத்தை நம்பி ஒரு தலைவரின் பின்னால நிக்கிறோம். ஒவ்வொரு இடத்திலும் பாசிசத்தை எதிர்க்கிறதுக்கு சீமானா வராரு. இந்தியா முழுக்க ஒற்றை நம்பிக்கையாக ராகுல் காந்தி நிக்கிறாரு. அவருக்கு துணையாக இங்க தமிழக முதல்வர் நிக்கிறாரு. எடுத்த நிலைப்பாட்டின் மீது ஒரு நாள் உறுதியாக இல்லாத சீமானை நம்பியா இந்த இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பாசிசத்தை ஒழிக்க முடியும்? இந்த 10,000 சொன்னார் இல்லையா, பீகார்ல 10,000 சொன்ன மாதிரி தான் இங்கேயும் தராங்க. அதுக்கு வித்தியாசம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே தராம இங்க தந்துகிட்டு இருந்த ஸ்கீம் அவங்க புதுசா அப்பதான் உடனே எல்லாருடைய அக்கௌண்ட்லயும் போட்டுட்டு, அதற்கு பிறகு ஜீவிகா தீதிஸ் அப்படின்னு ஒரு டீமை உருவாக்கி தெரு தெருவா போய் அவங்க நமக்கு ஓட்டு போடுறாங்கன்றதை என்ஷோர் பண்ணாங்க. அதனால தான் அதை சட்டவிரோதம் என்றும் தேர்தல் விதிமுறைகளுக்கு எதிரானது அப்படின்னு சொல்றோம். இது ஏற்கனவே கொடுத்துட்டு இருந்த ஸ்கீமு, இதுல எந்த தவறுமே கிடையாது, அதை நிறுத்த பாக்குறாங்கன்னு சொன்னார். அதே மாதிரி ஜவஹர் அலி இருக்கும்போது சொல்லிட்டு போனார் இல்லையா, இது கார்த்திக் சொன்னாரு வாஷிங் மிஷின் அப்படின்னு. அந்த லாஜிக் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, ஒரு குற்றவாளி இருப்பார், எல்லார் மேலேயும் குற்றம் இருக்கும். சீமான் மேல குற்றம் இருக்கும், விஜய் மேல இருக்கும், ஸ்டாலின் மேல இருக்கும், எல்லார் மேலேயும் குற்றங்கள் இருக்கும். அந்த குற்றம் சுமத்தப்படும், ஒரு வழக்கு இருக்கும். அந்த வழக்குகள் விசாரித்து தீர்ப்பாகும் இல்லையா, அதை பாஜகவில் சேர்பவர்களுக்கு அவர்கள் அதுல இருந்து கிளீன் பண்ணி விட்டுருவாங்க. அதனாலதான் அதுக்கு பேர் வாஷிங் மிஷின். குற்றம் உள்ளவர்கள் இங்கேயும் போவாங்க, அங்கேயும் போவாங்க, விசாரணை நடந்து முடியும் போது அது தெரியும். ஸோ அந்த லாஜிக்கு புரிஞ்சுக்கணும், வாஷிங் மிஷின் லாஜிக்கை தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி ஜல்லிக்கட்டுக்கு காங்கிரஸ்னு ஒரு அடிப்படை அர்த்தமே இல்லாத ஒரு விஷயத்தை பேசுறாங்க. தலைவர்களுக்கு ஒரு கருத்து இருக்கலாம், பட் ஜல்லிக்கட்டு பேன் ஆனது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் மூலமா அப்படிங்கிற சொல்றேன். அதே மாதிரி முல்லை பெரியார் இஷ்யூவை பத்தி சொல்லிட்டு போனாரு. முல்லை பெரியார் இஷ்யூல அந்த 152 இருந்தது 136 அதனுடைய அரியை குறைத்தது எம்ஜிஆர். அங்கிருந்து அந்த இஷ்யூ ஸ்டார்ட் ஆச்சு. அதே போல கச்சத்தீவை பத்தி சொன்னாங்க. கச்சத்தீவை பொறுத்தவரை வேஜ் பேங்கை 10,000 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு கொடுத்து, நம்ம கன்னியாகுமரியில இருந்து 80 கிலோமீட்டர் இருக்கக்கூடியது கொடுத்து, இந்தியாஸ் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் அங்க கொண்டு வந்து, அதற்கு பகரமாக ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லாத இடத்தை தான் இந்திரா காந்தி அவர்கள் கொடுத்தார்கள். ரொம்ப புத்தி சாதுரியமா அதை யோசிச்சு இந்தியாவிற்கு சாதகமாகவும் இன்னைக்கும் 6 மாதத்திற்கு முன்னாக நம்முடைய பெட்ரோலியம் அமைச்சர் அதை இதுக்கு கொடுத்தாங்க, அங்க கொட்டேஷன் கொடுத்தாங்க, இந்தியாவிற்கு பெட்ரோல் எடுக்கிறதுக்கு. இப்படி வளம் நிறைந்த ஒரு இடத்தை, வேஜ் பேங்க்ங்கிற வளம் நிறைந்த ஒரு இடத்தை இந்தியாவிற்காக பெற்று இந்திரா காந்தி அவர்கள் தண்ணீர் கூட இல்லாத இடத்தை அங்க கொடுத்தாங்க. மாறாக அங்க மீனவர்கள் அங்க பாதிப்புக்குள்ளாவதற்கு காரணம் தமிழ் மீனவர்களால் தமிழ் மீனவர்களுக்கு பாதிப்பு. அங்க அது மீன்பிடிப்பு ஏற்படக்கூடிய பிரச்சனையை தவிர கச்சத்தீவு என்பது என்னைக்குமே ஒரு இஷ்யூ கிடையாது. இந்திரா காந்தி அம்மையார் மிகச்சரியான முடிவெடுத்து நம்ம தேசத்துக்கும் தமிழ் மண்ணுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்மையை ஏற்படுத்தினார் என்பதுதான் இதுல திட்டவட்டமான உண்மை. அதே போல கச்சத்தீவு இஷ்யூல அவர் ஏடிஎம்கே சார்பா பேசிட்டு போனாரு. 2003 ஜெயலலிதா அவர்கள் வாஜ்பாய்க்கு கடிதம் எழுதி கச்சத்தீவை மீட்க வேண்டாம், அது லீஸ்ட் இன் ப்ராஸ்பெரிட்டிலே இருக்கட்டும் என்று வாஜ்பாய்க்கு கடிதம் எழுதியவர் தான் ஜெயலலிதா என்பது வரலாற்று பூர்வமான உண்மை. அதே போல நாம் தமிழர் சார்பாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார். கடன் வாங்குறாங்கன்னு சொன்னார் இல்லையா சார், சொன்னார். அது பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டினுடைய லிமிட்ஸ் இருக்கு, 15th ஃபினான்ஸ் கமிஷனுடைய லிமிட் இருக்கு. அது 30 to 33% வரைக்கும் ஒரு ஸ்டேட் டெப்ட் வாங்கலாம். நம்ம தமிழ்நாடு வாங்கிட்டு இருக்கிறது 5 lakh crore இருந்தது 9 lakh crore மாறி இருக்கு இல்லையா. அது நம்முடைய லிமிட்டுக்கு உள்ள 26 to 28% தான் இருக்குது. 15th ஃபினான்ஸ் கமிஷனுடைய அறிக்கையின்படி அதுக்கு உட்பட்டு தான் தமிழ்நாடு கடன் பெற்றுக் கொண்டிருக்கிறது. அது தன்னுடைய திறனை உட்படுத்தி இந்த கடன்களை பெறுகிறது என்பதை இதை தெரிவிச்சு. சாவர்கர் பற்றிய காங்கிரஸ் நிலைப்பாடு இல்ல, புதிய குற்றச்சாட்டு வேணாம், நேரம் நமக்கு ரொம்ப கம்மி. சாவர்கர் பற்றிய காங்கிரஸ் நிலைப்பாடு, அவர் ஒரு தேச விரோதி, அவர் சுதந்திரத்துக்கு எதிரானவர். இந்திரா காந்தி அவர்கள் சொல்லியிருந்தாங்க, இந்த சீன்லாம் வேணாம், இந்திரா காந்தி அவர்கள் சொல்லியிருந்தாங்க, நாங்கள் இன்றைக்கு தலைவர் ராகுல் காந்தியை பின்பற்றுகிறோம், அவர் ஆர்எஸ்எஸ்க்கு எதிரானவர், இனிமேல் இந்த போர் ஆர்எஸ்எஸ்க்கும் காங்கிரஸுக்குமான போர் என்று அறிவித்து விட்டபடி அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அடுத்த கேள்வி, தமிழ்நாட்டு முதல்வருக்கான பேச்சா இல்ல இந்திய அரசியலை இப்படி போட்டு பரட்டி? சீமானை முன்னிறுத்தி கேட்கறாராமா? கேட்கட்டும். 1980 இந்தியாவின் மதிப்புமிக்க மனிதர் அப்படின்னு சாவர்கரை இந்திரா காந்தி சொன்னாங்க. புதிய குற்றச்சாட்டு வேணாம், நீங்க முடிச்சிருங்க. அப்புறம் 70 சாவர்கருக்கு இந்திரா காந்தி தபால் தலை வெளியிட்டாங்க. அப்பெல்லாம் ஆர்எஸ் அடியாள செயல்பட்டாங்களா?
இல்ல ஆர்எஸோட விலை போய் செயல்பட்டாங்களா? அப்ப அதுக்கெல்லாம் எந்த உள்ளுக்கு நம்பிக்கிறது இல்ல, அது எப்படி இது இதுல கலந்து போறீங்க? ரொம்ப வெளியில காந்தி படுகொலைக்கு பிறகு 49ல ஆர்எஸ்எஸ் தடை செய்யப்பட்டு தடை விலக்கினது பட்டேல். அதுக்கு நன்றி கடனா தான் பட்டேலுக்கு குஜராத்ல செலவச்சிச்சு ஆர்எஸ். அப்ப காங்கிரஸ் பல இடங்கள்ல வந்து அவங்க சமரசம் பண்ணிக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு பேசுவதற்கு தார்மீகம் இல்லை. அப்புறம் தேர்தல் வெற்றியை தோல்வியை பத்தி ரொம்ப ஆவேசமா பேசினாரு. காங்கிரஸ் 2013 காங்கிரஸை வந்து திமுக கழட்டி விட்டுச்சு. 2014 காங்கிரஸ் தனிச்சு பார்லிமெண்ட் பொறுத்தவரை போட்டி போட்டாங்க. அப்ப தமிழ்நாடு முழுக்க அவங்க போட்டி போட்டு வாங்கின வாக்கு விழுக்காடு 4.4. 39 இடங்கள்ல 32 இடத்துல டெபாசிட் போச்சு. தனிச்சுன்னா காங்கிரஸ் தான் இன்னைக்கு நிலைமை. இல்ல அது அவங்களே ஒத்துக்குவாங்களே, அது தெரிஞ்ச இடம் தானே இது. நான் இது முடிச்சு அவ்வளவுதான் செய்தி. இதுல நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்க தனித்து களங்காடுறோம். ஒரு தலைவரை ஒரு கட்சியை வந்து வெற்றி தோல்வி வச்சு மதிப்பிட முடியாது. ஐயா நல்லக்கண்ணு மறைஞ்சு போனாங்க. சுதந்திர இந்தியாவில் அவங்க வந்து அவ்வளவு பெரிய தியாகம் செஞ்சிருக்காங்க. அடிமை இந்தியாவில் 7 ஆண்டு காலம் சிறையில் கிடந்திருக்காங்க. ஐயா நல்லக்கண்ணு 3 முறை போட்டி போட்டு தோல்வி அடைஞ்சார். இப்ப மதிப்பீடு நல்லக்கண்ணையாவோட பணியா தேர்தல் வெற்றி தோல்வியா? அண்ணல் அம்பேத்கர் சுதந்திரத்துக்கு பிறகு 2 முறை போட்டி போட்டு 2 முறை தோத்து போயிட்டாரு. அண்ணல் அம்பேத்கர், ஜீவா தோத்துருக்காரு, எல்லாரும் தோத்துருக்காங்க. தோல்வி வந்து ஒரு தலைவரோட மதிப்பீடா, செயல்பாடு மதிப்பீடா? நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணுக்காக மக்களுக்காக 15 ஆண்டா களத்து நிக்குது. நாங்க வந்து இந்த வெற்றி தோல்விக்கு அப்பாற்பட்டு மக்களோட உழைக்கும். ஒரு கேள்வி, இந்த பர்சன்டேஜ் கூட்டிட்டே போறீங்கல்ல, அது எம்எல்ஏ ஆவறதுக்கா ஆகாம இருக்கிறதுக்கா? பதில் சொல்லுங்க. கேள்வி முடிக்கல, கேள்வி இது பதில் வேணும். இல்ல புதுசா பதில் வேணும். இல்ல சீக்கிரமா முடிச்சு. பர்சன்டேஜ் ஏத்திட்டே போறீங்கல்ல. இல்ல புதுசா முடிச்சு. நாம் தமிழர் கட்சி 8 விழுக்காடு வாக்களிப்பட்டிருக்கோம். நேர்மையான முறையில ஒரு சட்டமன்றத்துக்கு ஒதுக்கி 40 லட்சம் செலவு பண்ணலாம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் விதி வச்சிருக்கு. இப்ப காங்கிரஸோ இல்ல நான் கேட்ட கேள்வி இது இல்ல. நீங்க 8% வாக்கு வாங்குறீங்களே, எதுக்கு வாங்குறீங்க? 26 எந்த காலத்துல? 26 வெல்வோம். நீங்க திமுக இருப்பீங்களா? அப்ப நீங்க சொல்றீங்கல்ல, நாங்க வெல்வதற்காக இல்லன்னு சொல்றீங்கல்ல. இருப்பீங்களா? தோக்கறதுக்கே ஒரு கட்சி நடத்திட்டு இதுல வியாக்கியானம் வேற ஒரு பெரிய ஒட்டுண்ணியா ஒரு கட்சி இருக்கு. ஒட்டுண்ணியா ஒரு கட்சி இருக்கு. சார் தனிப்பட்ட எந்த பக்கம் அணி மாறலாம்? 8% வாக்கு வாங்குனாரா? இவருக்கு வெற்றி இல்ல 4 விழுக்காடு 4 வீட்டுல போயிடுச்சு. 4 விழுக்காடு நான் கேக்குறேன். இல்ல டெபாசிட் போச்சு. தமிழ்நாட்டின் 3வது பெரிய கட்சி யாரு? நாங்க. எங்க ரெப்ரசன்ட் நம்ம எதுக்கு திமுக வாக்கு. அது திமுக வாக்கு. இந்த வாக்கு திமுக வாக்கு. நமக்கு நேரம் இல்ல. திமுக எதிர்ப்பு உங்களுக்கு இல்ல வாக்கு. நம்ம நேரம் இல்ல. எதிர்ப்பு வாக்கு இல்ல சார் நேரம் இல்ல. இறுதியா ராஜா தமிழ்மாறன் அவர்கள் அவரோட இறுதி 18 எம்எல்ஏ கொண்ட 3வது பெரிய கட்சி. 0 எம்எல்ஏ. சார் நீங்க மக்கள் பிரதிநிதி கிடையாது. மக்களால் புறக்கணிக்கப்பட்ட கட்சி. புதிய குற்றச்சாட்டுகள் வேணாம். நேரம். நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தல்ல அதிகாரத்தை நோக்கிட்டு வரும். அரியணை ஏறும். ஜெயிப்பீங்களா? எத்தனை எம்எல்ஏ? உறுதியா ஜெயிப்போம். இல்ல இல்ல நீங்க கூட்டணி இருப்பீங்களா? உறுதியா ஜெயிப்போம். எத்தனை எம்எல்ஏ? அதிகாரத்தை பிடிச்சு எத்தனை எம்எல்ஏ? ஆட்சி பிடிச்சு எத்தனை எம்எல்ஏ? ஆட்சி பிடிச்சிரும். எத்தனை எம்எல்ஏ? 30 வாங்குவீங்களா? எத்தனை எம்எல்ஏ? 30 நிமிஷம் விட்டுவாங்களா? எத்தனை எம்எல்ஏ? 30 நிமிஷம் விட்டுவாங்களா? எத்தனை எம்எல்ஏ? நாங்க கூட்டணியில இருக்கோம். நீங்க தனியா இருக்கீங்க. எத்தனை எம்எல்ஏ? எத்தனை எம்எல்ஏ? எத்தனை எம்எல்ஏ? எத்தனை எம்எல்ஏ? எத்தனை எம்எல்ஏ?